ஹை ஃப்ரெண்ட்ஸ், ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் பழைய கேஸ் எல்லாத்தையுமே இப்போ திரும்ப எடுத்திருப்போம், அதில் சம்மந்தப்பட்ட எல்லாரையுமே கைது செய்வோம்னு சொல்லி கரூர் ஸ்பீச்சில் பேசியிருந்தாங்க. அப்படி ஒரு இதில் தான் நம்ம கரூர் கம்பெனி ஓனரை தேடிட்டு இருக்கோம். அவரும் ஓடுன்னு ஓடிக்கிட்டே இருக்காருன்னு சொல்லிட்டு செந்தில் பாலாஜி அவர்களை விமர்சனம் பண்ணியிருந்தாங்க. இப்போ நிறைய பேர் என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, நிறைய பேசினது ஜூலி அவர்கள் தான், அந்த கிட்னி திருட்டு வழக்கு இது பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு கேஸ் எடுக்க சொல்லி விஜய் அவர்களுக்கு நிறைய பேர் விமர்சனம் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபேன்ஸ் எல்லாருமே இப்போ கரூர்ல பேசின விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஸ்பீச்சை கொடுத்திருந்தாங்க. அந்த ஒரு ஸ்பீச்சுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ரெஸ்பான்ஸ் பண்ணியிருந்தாங்க. நம்ம தளபதி விஜய் அவர்கள் இந்த அளவுக்கு ஒரு போல்டா பேசியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. ஜூலி அவர்கள் பார்த்தீங்கன்னா தளபதி விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பிச்சதுலேருந்து இவங்கள கடுமையாக விமர்சனம் பண்ணாங்க. விஜய் அவர்கள் ஒரு ஸ்பீச் கொடுத்தாலே அதுக்கு அகேன்ஸ்டா அடுத்த நாளே ஒரு ஸ்பீச் ஒன்று போடுவாங்க. அவங்க டிஎம்கேக்கு ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணி விஜய் அவர்களை திட்டி தான் வீடியோ போட்டுட்டே இருப்பாங்க. அப்போ எல்லாருமே என்ன பண்ணாங்கன்னா ஜூலி அவர்களை கடுமையாக விமர்சனம் பண்ணாங்க. உங்க ஃபேன்ஸ் எங்களை விமர்சனம் பண்றாங்க, அதை நீங்க கேட்க மாட்டீங்கன்னு சொல்லிட்டு ஜூலி அவர்கள் அப்பயும் விஜய் அவர்களை விமர்சனம் பண்ணுவாங்க. இப்படி தொடர்ந்து விஜய் அவர்களை விமர்சனம் பண்ணிட்டே இருந்தாங்க. ஃபேன்ஸ் எல்லாருமே ரொம்ப கடுப்பாகி கிட்னி வழக்குல உங்க மேல இது இருக்கு, கேஸ் இருக்கு, அது எங்களுக்கு தெரியாதுன்னு நினைச்சீங்களா, நீங்களும் உங்க கணவர் தானே சேர்ந்து இது பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்க விஜய் என்ன முதலமைச்சர் ஆயிட்டா அதுல உங்களை கண்டிப்பா கைது பண்ணுவாங்கன்னு சொல்லி சொன்னாங்க. ஜூலி அவர்களுமே அதுக்கு என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, அதுக்கு சரியான ஆதாரம் உங்களுக்கு இருக்கா, தேவையில்லாம பழி சொல்லாதீங்கன்னு சொல்லியிருந்தாங்க. இப்ப விஜய் அவர்கள் கரூர் ஸ்பீச்ல நிறைய கேஸை ரீ ஓபன் பண்ணிருக்கோம். அந்த கேஸ்ல சம்பந்தப்பட்ட எல்லாரையுமே இது பண்ணிட்டே இருக்கும். லஞ்சம் வாங்கின எல்லாரையுமே விடவும் மாட்டோம், இதுவரை யாராரு பணம் அடிச்சாங்களோ அவங்களையும் விட மாட்டோம்னு சொல்லியிருந்தாங்க. இந்த ஒரு ஸ்பீச்சுக்கு பாத்தீங்கன்னா நிறைய ஃபேன்ஸ் ஜூலி அவர்கள் இப்ப கிட்னி திருட்டு இது பண்ணியிருந்தாங்கல்ல, அவங்களாம் பிடிங்கன அப்படின்னு சொல்லிட்டு ஜூலிக்கு அகேன்ஸ்டா பேசிட்டு இருக்காங்க. ஸோ தகுந்த ஆதாரம் இல்லாம அந்த ஸ்டெப்பை எடுக்க முடியாது. அதுக்கான ஆதாரம் கண்டிப்பா கிடைச்சதுன்னா தளபதி விஜய் அவர்கள் அந்த ஸ்டெப்பை எடுப்பாருன்னு சொல்லிட்டு ஒரு செட் ஆஃப் ஃபேன்ஸ் விமர்சனம் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு உங்க ஒப்பீனியனை காமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இதே போல ஆட்டான ட்ரெண்டிங்கான அப்டேட்டுக்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க.